அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 21ஆம் தேதி, வைகாசி மாதம் 8ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வானிலை நிலவரம். நேற்று முழுக்க மழை இல்லை. ஆனால் நேற்று மதியம் ஒரு 3 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் சரியான மழை. ஒரு 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும். மணல்மேட்டில் மட்டும்தான், மணல்மேட்டு சுற்று வட்டாரம் மட்டும். மயிலாடுதுறையெல்லாம் மழை இல்லை. அதாவது நாகை வடக்கு, திருவாரூர் வடக்கு, கடலூர் வரைக்கும் இல்லை, புதுச்சேரி அப்புறம் உள் மாவட்டங்களில் பெஞ்சிருக்கு. நான் சொன்ன அந்த 40 கிலோமீட்டர் விற்று மழை பெய்யலை. அதாவது எந்த சுழற்சி இருந்தாலும் அந்த காற்று தள்ளி விட்டுடுது, நீராவி காற்று எடுக்கலை அப்படிங்கிறது உண்மை. ரைட்டு. இப்போ இன்றைக்கி வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம். அரபிக்கடல் அதாவது அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, அதாவது வானிலை என்பது கணிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு எக்ஸாம்பிள் அது. அதாவது யாருமே எதிர்பார்க்கல. அரபிக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அரபிக்கடலில் அந்த கேரளா ஓரத்தில் இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வர்ற அந்த தென்மேற்கு பருவக்காற்றை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது நமக்கு எப்போதும் டெல்டாவில் மழை பெய்யலைன்னு வச்சுங்க, வடக்கு டெல்டாவில் மயிலாடுதுறை எல்லாம் பெய்யலை. இருந்தாலும் இந்த மத்தியில் பெஞ்சிட்டு இருந்த மழையெல்லாம் குறைச்சிருச்சு. இப்போ காற்றை இப்போ அரபிக்கடல் ஓரமாக அனுப்புது பாருங்கள். அரபிக்கடல் ஓரமாக மணால் வளைடா அந்த பக்கமாக போயிட்டு சிலோனை சுற்றிக்கிட்டு அந்த சுழற்சி, அதாவது வங்கக்கடல் சுழற்சிக்கு போகுது. வங்கக்கடல் சுழற்சி அப்படியே லேசாக கிழக்க வடகிழக்கில் நவுந்துருச்சு. ரைட்டு. இப்போ நான் சொல்கிற மாதிரி தான், 10 பருவக்கும் பொருத்தமும் பக்காவாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லணும். இன்னும் 4 நாளில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இல்லை மே 31 தான் சொல்லுவாங்கன்னா சொல்லலாம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு. ஆனால் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தமான்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன இதில் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் இதெல்லாம் விறப்பு வரைச்சிருக்காங்க. நெல் நேரடி நெல் விதைப்பு. அவங்கெல்லாம் 20 நாள் ஆகிடுச்சி. அவங்கெல்லாம் மழை பெய்யும் மழை பெய்யும் மழை பெய்யும் எங்கே பார்த்தாலும் பிரபாண்டா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையிலேயே மேப்பை பார்த்தா பயமாக இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னா அவங்களாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா களைக்கொல்லி அடிக்கணும் அவங்க. ஏன்னா 25 நாளைக்கு மேலே அப்புறம் களை கேட்காது அந்த களைக்கொல்லி. அதனால் களைக்கொல்லி அடிக்கணும். அவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுழற்சி தெற்கில் கொஞ்சோண்டு காற்று குவிதல் ஏற்படுத்திச்சின்னு வச்சிங்களேன், நாம் கொஞ்சோண்டு மழை பெய்யறதுக்கு இருக்கும். அதனால் ஏன் டெல்டாவில் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, நான் ஒரு டெல்டாக்காரன், நான் சொல்லி தான் ஆகணும். அதனால் என்னுடைய பகுதி மக்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு ஒரு நாளில் வெயிட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நல்ல வெயில் இருக்கும். ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் இன்றைக்கி நமக்கு மழை பெய்யலை. சுத்தமாக மேகமூட்டத்தோடு இருக்குது. ஆனால் மழை கிடையாது. இது சிட்டகாங்கம், மேற்கு வங்கம், புவனேஸ்வர் போகாது. அது இல்லைன்னா டாக்கா, கொல்கத்தா அந்த இடத்துக்கு போய் அது கரையை கிடக்கும். அதாவது நார்த் ஒடிசா, இது மேற்கு வங்கம், இது போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நாளைக்கு இந்த அரபிக்கடல் ஓரத்தில் தென் தமிழகத்தில் இருக்கிற அந்த சுழற்சி நாளைக்கு கிட்ட கலைஞ்சி போயிடும். எல்லா காற்றுமே பழையபடி அந்த களையிறப்ப என்ன பண்ணுறோன்னா ஒரு மழை பெய்யும். பழையபடி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பெய்யும். ஓகேங்களா? அதனால் இனிமேல் மழை அப்படிங்கிறது ஏடக்குறுக்க வெப்பசலன மழை தான் நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேரளா, கர்நாடகா, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துங்கள்லாம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி வரைக்கும் கூட சாரல் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வெப்பசலன மழை பெய்யும். ஆனால் கேரளா, கர்நாடகா ஒட்டிய தென் தமிழக மாவட்டங்கள்லாம் கடுமையான தென் தமிழகம் ஒரு ஃப்ளட்டியான இது மண்ணோட ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு. இனிமேல் பெருசாலாம் ஒன்றும் இழுக்காது. அதனால் நிறையா இன்னும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இனிமேல் தண்ணி நிற்கும். அந்த மாதிரி, அதாவது வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேரளாவிலலாம் இனிமேல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் தமிழகமும் அது மாதிரி தான். இதுலேயே நிறைய இடங்கள் விட்டு போயிருக்கு. அதான் நின்ன இடத்துல அடித்து போயிடுது. நேற்று தான் சொன்னேனே, அந்த அரை மணி நேரம் மணல்மேடு சுற்று வட்டார பகுதிகளில் அந்த 3 கிலோமீட்டர் விற்று தான் மழை. மயிலாடுதுறையெல்லாம் மழை கிடையாது. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் மழை கிடையாது. சுத்தமாக ஒரு தூத்தல் கூட கிடையாது. ஏன்னா பையன் காலேஜ் போய்ட்டு வந்தால் சுத்தமாக ஏன்னா இங்கே அவ்வளோ மழை பெஞ்சிச்சு, அவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு கேட்டான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதனால் நிறையா இடங்கள் விட்டு போயிருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு நான் எப்போதுமே சொல்கிறது தான், மழை மறைவு பிரதேசம். நம்ம இங்கே இவ்வளோ மழை எதிர்பார்க்க முடியாது. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை விட கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. அவ்வளோதான் விஷயம். அதனால்
இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து நாளனையிலேருந்து அதாவது 23ஆம் தேதியிலேருந்து விவசாய பணிகளை தொடரலாம். இதில என்னன்னா, இந்த மழை பேஞ்சு இந்த திருவாரூர் மழை பேஞ்ச இடத்துல அந்த 3 கிலோமீட்டர்லாம் சொன்னேன் பாருங்க. இந்த பருத்தி கிருத்திலாம் ஒரு நோயா இதான்னு தெரியல. ரொம்ப பல 100 ஏக்கர் பருத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப வீணா போயிடுச்சுங்க. அது வைரஸ்ன்னு சொல்றாங்க, இல்ல பூச்சி தாக்குதல்னு சொல்றாங்க. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அது வந்து போட்டு நேத்து கூட பேப்பர்ல வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அ அது வந்து ஒரு பெரிய அதாவது கோடைக்கால பயிர் வந்து பருத்தி எடுத்து அன்னன்னைக்கு ஆகும்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஒரு ரூ. 30,000 செலவாகும். ஒரு 40,000 50,000 கிடைக்கும் ஏக்கருக்கு. அ அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு அது வந்து அவங்களுடைய இதெல்லாம் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ரைட்டு. இப்போ வந்து நேரடி விதைப்பு வச்சவங்க, அவங்க வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு நாளை 22ஆம் தேதி அதாவது வந்து அ புதன்கிழமையிலேருந்து அவங்க வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய மழையெல்லாம் கடலோரங்கள் இருக்காது. நாளைக்கு ஒரு பொழுது மட்டும் சென்னையில வடகடலோர மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கலாம். ஏன்னா, சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து தான் வடகிழக்குல நகரப்போகுது. அதனால சென்னை போல மாவட்டங்கள்ல நாளைக்கு மழை இருக்கலாம். நாளைக்கு நமக்கு நிச்சயமா டெல்டா மாவட்டங்கள்ல அ லேசாக இருக்கலாம். இருக்காது, இருக்கலாம். நாளனையிலேருந்து நிச்சயமா இருக்காதுங்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு, நாளனைக்கு இந்த களைக்கொல்லி அடிங்கன்னு சொல்றேன். அ அதாவது அ இந்த காலத்தில நம்ம மழை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தும் 2, 3 மழை பேஞ்சிருக்கு. அத நம்ம வரவேற்கணுங்கிறது தான். அதாவது அ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில கொஞ்சம் குளிரா இருக்கு. அ வ இப்ப வேர்த்து ஓடும். அது இல்லாம இருக்கு. அவ்வளோதான். ஆனா தென் மாவட்டங்கள்லாம் பயங்கரமா குளிருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்லாம் நேத்து திருச்சியெல்லாம் 15 சென்டிமீட்டர் மழைங்க. திருச்சி எப்படி கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த வீசிங் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் அங்கே போவாங்க. அங்கே தான் போய் வீடு வாங்கிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கந்தக பூமியில நேத்தி ஒரு 15 சென்டிமீட்டர் மழை. எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடு. அந்த மாரி இருக்கு. ஆனா இழுத்துக்கும். ஏன்னா, அவ்வளோ வெப்பத்தையும் அது தாங்கறதுக்கான தயாரா இருக்கு. அதனால திருச்சி வரைக்கும் வந்த மழை அ நமக்கு வரல. அப்படிங்கிறது சில பேருக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும். நம்ப காலவா போட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தல. பருத்தி விவசாயிகளுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன மாரி இந்த 3ஆம் பாகம் நட்டவங்க, அவங்கலாம் வந்து இந்த பெருசாலாம் ஒண்ணும் சாயல. நான் வந்து இந்த ஏடிடி 57 ஒரு நெல் ரகம். அது பெருசா சாயல. புது ரகம் ஆடுதுறை பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அத விட்டுருக்கேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு பொழுது போயிடுச்சுன்னா, அது வந்து அப்புறம் அறுவடை பணிகளை துவங்கணும். கொஞ்சம் காய விட்டுட்டு அறுவடை பணிகளை துவங்கணும். அவ்வளோதான். இதில என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இனிமே வந்து தென்மேற்கு பருவமழை காலம் மாரி வானிலை இருக்கும். தென்மேற்கு பருவமழை நமக்கு பெருசாலாம் ஒண்ணும் மழை பெய்யாது. இனிமே ஜூன் மாதம் தான் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? அதாவது வந்து ரொம்ப இத வந்து பெரிய மழை பிரபகண்டாலாம் பண்ணி, ஒரு 10 நாள் யாருமே எந்த வேலையுமே செய்யாம, அப்படியே ஐயோ மழை வரப்போகுது மாட்டிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு, பருத்தி வீணா போணுச்சு அவ்வளோதான். பாக்கிப்படி வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நடக்கல. அ ரைட்டு. எல்லாம் ஒரு ஒரு வழியா விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.